அன்று காலை பள்ளிக்கு தாமதம். பார்ட்டிகள் பற்றி ஆசிரியர் ஹேமெல் கேட்பார். எனக்கு தெரியாததால் திட்டு வாங்குவேனோ என பயந்தேன். ஓடிப்போய் நாள் முழுவதும் வெளியே கழிக்க நினைத்தேன். இதமான பிரகாசமான வானிலை. பறவைகள் கீச்சென்றன. ரஷ்ய வீரர்கள் பயிற்சி செய்தனர். பார்ட்டிகல்ஸ் விதிகளை விட இதுவே கவர்ச்சியாக இருந்தது. நான் எதிர்த்து பள்ளிட்டு விரைந்தேன். நகர மண்டபத்தை கடக்கும்போது நோட்டீஸ் போர்டு முன் கூட்டம் இருந்தது. 2 வருடங்களாக எங்கள் செய்திகள் அனைத்தும் அங்கிருந்துதான் வந்தன. தோற்ற போர்கள், கட்டாய இராணுவ சேவை, தளபதியின் உத்தரவுகள். இப்போது என்னவாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அங்கே தனது சீடனுடன் இருந்த பிளாக்ஸ்மித் வாட்ச்டர் என்னை அழைத்தார். அவசரப்படாதே, பள்ளிக்கு நேரம் இருக்கு. வழக்கமாக பள்ளி ஆரம்பிக்கும் போது தெருவில் பெரிய சத்தம் கேட்கும். டெஸ்குகள் திறப்பதும் மூடுவதும், பாடம் ஒன்றாக உரக்க திரும்பச் சொல்லப்படுவது, நன்றாக புரிந்து கொள்ள காதுகளை பொத்திக்கொண்டு ஆசிரியர் மேசையில் ரூலரில் அடிப்பது. ஆனால் இப்போது எல்லாம் அமைதியாக இருந்தது. யாரும் பார்க்காமல் என் மேசைக்கு செல்ல அந்த சத்தத்தை நம்பியிருந்தேன். ஆனால் அன்று எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலை போல் அமைதியாக இருக்கின்றன. ஜன்னல் வழியாக என் வகுப்பு தோழர்கள் ஏற்கனவே தங்கள் இடங்களில் இருப்பதையும், ஆட்சியர் ஹேமெல் மேலும் கீழும் நடப்பதையும் பார்த்தேன். எல்லோருக்கும் முன் நான் கதவை திறந்து உள்ளே செல்ல நேர்ந்தது. நான் எவ்வளவு சங்கடப்பட்டேன், பயந்தேன் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. சீக்கிரம் உங்கள் இடத்திற்கு செல்லுங்கள், லிட்டில் பிரான்ஸ். இங்க இல்லாம நாங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் என் மேஜையில உட்கார்ந்தேன். பயம் தெளிஞ்சதும் ஹேமெல் அழகான பச்சை நிற கோட், ஃப்ரில்டு சட்டை, சிறிய கருப்பு பட்டு தொப்பி எல்லாம் அணிந்திருந்ததைக் கண்டேன். அதுல ஆய்வு மற்றும் பரிசு தினங்களை தவிர வேறு எந்த நேரத்திலும் அவர் அணியாதது. மேலும் முழு பள்ளியும் மிகவும் விசித்திரமாகவும் சீரியஸாகவும் தோன்றியது. ஆனால் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது எப்போதும் காலியாக இருக்கும் பின்பெஞ்சுகளில் தான். கிராமத்து மக்களும் எங்களைப் போலவே அமைதியாக அமர்ந்திருந்தனர். 3 மூளை தொப்பியுடன் வயதான ஹவுசர், முன்னாள் மேயர், முன்னாள் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் பலர். எல்லோரும் சோகமாக தெரிந்தனர். ஹவுசர் ஒரு பழைய பிரைமரை கொண்டு வந்திருந்தார். பிரைமர் குழந்தைகளுக்கான ஒரு அடிப்படை கற்றல் புத்தகம். பக்கங்களில் விரிந்திருக்கும் அற்புதமான கண்ணாடிகளுடன் முழங்காலில் திறந்த நிலையில் இருக்கிறார். நான் இதை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஐயா ஹேமெல் தனது நாற்காலியில் அமர்ந்தார். என் குழந்தைகளே, இது நான் உங்களுக்கு கொடுக்கும் கடைசி பாடம். அல்சேஸ் லோரியேன் பள்ளிகளில் ஜெர்மன் மட்டும் கற்பிக்க பெர்லினிலிருந்து ஆணை வந்துள்ளது. புதிய ஆசிரியர் நாளை வருகிறார். இது உங்கள் கடைசி பிரெஞ்சு பாடம். மிகவும் கவனமாக இருங்கள். இந்த வார்த்தைகள் எனக்கு எவ்வளவு இடிமுழக்கமாக இருந்தன. ஐயோ, அந்த ஏழைகள்! டவுன்ஹாலில் அவர்கள் போட்டது இதுதான். ரெச்சஸ், கொடூரமான மக்கள். இங்கே அவர் அந்த அறிவிப்பு பலகையில் வைத்த பிரஷியர்களை குறிப்பிடுகிறார். இந்த உத்தரவு பிராங்கோ பிரஷியன் போரின் நேரடி விளைவாகும். எங்கள் அல்சேஸ் மற்றும் லொரைன் டாட்டங்கள் ஜெர்மனியால் இணைக்கப்பட்டிருந்தன. எனது கடைசி பிரெஞ்சு பாடம். ஏன், எனக்கு எழுதுவது அரிதாகவே தெரிந்திருந்தது. ஓ, என் பாடங்களை கற்றுக்கொள்ளாததற்கு நான் எவ்வளவு வருந்துகிறேன். பறவை முட்டைகளை தேடுவதற்கோ அல்லது சார் நதியில் சறுக்குவதற்கோ. சிறிது காலத்திற்கு முன்பு மிகவும் தொந்தரவாக தோன்றிய என்னுடைய புத்தகங்கள் சுமந்து செல்வது மிகவும் கனமாக. என்னுடைய இலக்கணமும் புனித சந்திரனின் வரலாறும் இப்போது பழைய நண்பர்களாகிவிட்டதால் என்னால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. கூட அவர் பிரிந்து செல்கிறார், இனி அவரை பார்க்க முடியாது என்ற எண்ணம் அவரது பிரம்பையும் கோபத்தையும் மறக்கச் செய்தது. பாவம் அவர். இந்த இறுதி பாடத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் அவர் ஞாயிற்றுக்கிழமை தனது நேர்த்தியான ஆடைகளை அணிந்திருந்தார். இப்போதுதான் கிராமத்து முதியவர்கள் ஏன் பின்னால் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது. அவர்கள் பள்ளிக்கு அதிகமாக செல்லாததற்கு வருத்தப்பட்டதால் தான் அது நடந்தது. நமது ஆசிரியரின் 40 ஆண்டுகால நல்லுள்ள சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், நாட்டின் மீது தங்கள் மரியாதையை காட்டும் விதமாகவும் இது இருந்தது. இது இனி அவர்களது இல்லை. பிரான்ஸ், அதற்கு பதில் அளிக்க என் முறை. அந்த கடினமான பார்ட்டிகல்ஸ் விதியை தவறில்லாமல் சத்தமாக சொல்ல ஆசைப்பட்டேன். ஆனால் முதல் வார்த்தையிலேயே தடுமாறி, மேசை பிடித்துக்கொண்டு இதயம் படபடக்க நிமிர்ந்து நிற்காமல் அங்கேயே நின்றேன். நான் உன்னை திட்டமாட்டேன் சின்ன பிரான்ஸ். நீ ரொம்ப வருத்தப்படணும்.
எப்படி இருக்குன்னு பாரு. ஒவ்வொரு நாளும் நாளைக்கு கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தோம். இப்போது எங்கே வந்து நிற்கிறோம் பார். ஐயோ, எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது. நாளை அதை கற்றுக்கொள்வேன். இப்போது நாம் எங்கிருந்து வெளியேறிவிட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆ, அதுதான் அல்சேஸின் பெரிய பிரச்சனை. அவள் நாளைக்கு கற்றுக்கொள்வதை தள்ளி போடுகிறாள். இப்போது அங்கே இருக்கிற அந்த ஆட்கள் உங்களிடம் எப்படி இருக்கென்று சொல்ல உரிமை பெறுவார்கள். நீங்க பிரெஞ்சுக்காரர் மாதிரி நடிக்கிறீங்க. ஆனா உங்க சொந்த மொழியை பேசவோ எழுதவோ முடியாது. ஆனா நீங்க மோசமானவை இல்ல, சின்ன பிரான்ஸ். நாம் அனைவரும் நம்மை நாமே குற்றம் சாட்டிக் கொள்ள நிறைய இருக்கிறது. உன் பெற்றோர் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கவலைப்படவில்லை. கொஞ்சம் பணம் சம்பாதிக்க உன்னை ஒரு பண்ணையிலோ அல்லது ஆலைகளிலோ வேலை செய்ய வைக்க விரும்பினர். நானும் கூட இதற்கு காரணம். பாடம் கற்றுக் கொடுக்காமல் என் பூக்களுக்கு தண்ணீர் ஊற்ற உங்களை அடிக்கடி அனுப்பியதில்லையா? நான் மீன் பிடிக்கச் செல்ல விரும்பிய போது உங்களுக்கு விடுமுறை மட்டும் கொடுக்கவில்லையா? பின்னர் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு ஐயா ஹாமல் பிரெஞ்சு மொழியை பற்றி பேசத் தொடங்கினார். அது உலகின் மிகவும் அழகான மொழி என்று சொன்னார். மிகவும் தெளிவான, மிகவும் லாஜிக்கான. அதை நாம் நம்மிடையே பாதுகாக்க வேண்டும். அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கும் போது அவர்கள் தங்கள் மொழியை பற்றிக் கொண்டிருக்கும் வரை அது அவர்களின் சிறைச்சாலையின் சாவி அவர்களிடம் இருப்பது போன்றது. அப்பிறகு அவர் ஒரு இலக்கணத்தை திறந்து நமது பாடத்தை படித்தார். நான் எவ்வளவு நன்றாக புரிந்து கொண்டேன் என்று பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் சொன்னது எல்லாம் மிகவும் எளிதாக தோன்றியது. நான் இவ்வளவு கவனமாக கேட்டதில்லை, எல்லாவற்றையும் இவ்வளவு பொறுமையாக அவர் ஒருபோதும் விளக்கியதில்லை என்று நினைக்கிறேன். அந்த பேழை மனிதன் தனக்கு தெரிந்த அனைத்தையும் எங்களுக்கு கொடுத்துவிட்டு ஒரே அடியில் எங்கள் மனதில் பதிய வைக்க விரும்பியது போல் தோன்றியது. இலக்கணத்திற்கு அப்புறம் எங்களுக்கு எழுத்து பாடம் இருந்தது. அன்று ஐயா ஹாமல் எங்களுக்கு அழகான வட்டக் கையெழுத்தில் எழுதப்பட்ட புதிய பிரதிகளை வைத்தார். பிரான்ஸ், அல்சேஸ், பிரான்ஸ், அல்சேஸ். பள்ளி அறைமுறையில் எங்கும் மிதந்து கொண்டிருக்கும் சிறிய கொடிகள் போல அவை தோன்றின. எல்லோரும் வேலை செய்யத் தொடங்கினர். அது மிகவும் அமைதியாக இருந்தது. காப்பிடத்தின் மேல் பேனாக்கள் கீறிடும் சத்தம் மட்டுமே கேட்டது. ஒருமுறை சில வண்டுகள் ஃப்ளாய் வந்தன. ஆனால் யாரும் அவற்றை கவனிக்கவில்லை. எழுத்துக்களை எழுதிக் கொண்டிருந்த மிக சிறியவை கூட இல்லை. கூரையில் புறாக்கள் மிகவும் தாழ்வ கூவின. நான் என்னை நானே நினைத்துக் கொண்டேன், அவைகள் ஜெர்மனியில் பாட வைக்குமா? புறாக்களை கூடவா? நான் எழுதும் போதெல்லாம் மேலே பார்க்கும்போது மன்சியர் ஹாமல் அசைவாமல் சிட்டனம் இருக்கதை கண்டேன். முதலில் ஒன்றை பார்த்துவிட்டு இன்னொன்றை பார்த்து கொண்டிருந்தார். அந்த சிறிய பள்ளி அறையில் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை தனது மனதில் பதிய வைக்க விரும்பினார். 40 ஆண்டுகளுக்கு அவர் அதே இடத்தில் இருந்தார். ஜன்னல் வெளியாக அவருடைய கார்டன், அவருக்கு முன்னால் அவரது வகுப்பு, அப்படியே மேசைகளும் பெஞ்சுகளும் சீராக அணிந்திருந்தன. கார்டனில் இருந்த வால்நட் மரங்கள் உயரமாக இருந்தன. அவர் தானே நட்ட ஹாப் வைன் கூரையின் ஜன்னல்களில் சுழன்று கொண்டிருந்தது. இதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த பேழை மனிதன் எவ்வளவு இதயத்தை உடைத்திருப்பார்! மேலினதில் இருந்த தனது சகோதரி தங்கள் ட்ரங்குகளை அடைத்துக் கொண்டு பேசுவதை கேட்க, ஆனால் அவர்கள் நாளை தினம் நாட்டை விட்டு செல்ல வேண்டும். ஆனால் எல்லா பாடத்தையும் கடைசி வரை கேட்க தைரியம் அவருக்கு இருந்தது. எழுத்துக்கப்புறம் எங்களுக்கு வரலாற்றில் ஒரு பாடம் இருந்தது. அப்பிறகு குழந்தைகள் அவர்களின் பா, பி, பாய், போ, பூ என்று கோஷமிட்டனர். அறையின் பின்னால் இருந்த வயதான ஹவுசர் தனது கண்ணாடிகளை அணிந்து கொண்டு தனது இரு கைகளிலும் பிரைமரை பிடித்துக் கொண்டு அவற்றால் எழுத்துக்களை சொன்னார். அவர் கண்ட கிரைக்கு போயிருந்தார். இதயத்தில் உணர்ச்சியினால் நடுங்கிய குரலில் அவர் சொல்வதை கேட்பது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் சிரிக்கவும் அழுகவும் விரும்பினோம். எனக்கு அது எவ்வளவு நன்றாக நினைவிருக்கிறது! அந்த கடைசி பாடம். ஒரே நேரத்தில் தேவாலய கடிகாரம் 12 மணி அடித்தது. பிறகு ஆஞ்சலஸ் மணி அடித்தது. அதே நேரத்தில் பயிற்சியிலிருந்து திரும்பி வந்த பிரஷியர்களின் எக்காலங்கள் எங்கள் விண்டோக்களுக்கு கீழே ஒலித்தன. அவர் உயரமாய், என் நண்பர்களே, நான் தொண்டை அடைக்க தொடர இயலவில்லை. பிறகு கரும்பலகை திரும்பி சுண்ணக்கட்டி எடுத்து முழு பழத்துடன் முடிந்த அளவு பெரியதாக எழுதினான். விவேலா பிரான்ஸ், அதாவது பிரான்ஸ் வாழ்க. பிறகு நின்றார். தலையை பலகையில் சாய்த்தார். பேசாமல் கையால் செய்கை செய்தார். பள்ளி முடிந்தது. போகலாம்.